அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். அண்மை செய்தியை பார்க்கிறோம். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், பதிவாளர் ஆகியோரிடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. அது தொடர்பான செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்நிலையில் அவர்கள் இருவரது உத்தரவுகளும் நடவடிக்கைகளும் குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது. இருவருடைய அலுவலகங்களுக்கும் மாறி மாறி பூட்டு போட்டிருக்கிறார்கள் பதிவாளரும் துணைவேந்தரும் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சங்கர், பதிவாளர் தியாகராஜன் ஆகியோரிடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. துணைவேந்தரும் பதிவாளரும் ஒருவரை ஒருவர் பதவியிலிருந்து நீக்கி புதியவர்களை நியமித்து ஆணை வெளியிட்டிருந்தார்கள். காலியாக உள்ள துணைவேந்தர் பதவிக்கு பேராசிரியர் சங்கர் பொறுப்பு துணைவேந்தராக இருக்கிறார். துணைவேந்தரை நீக்கிவிட்டு புதிய துணைவேந்தரை நியமித்த பொறுப்பு பதிவாளர் தியாகராஜன் குறித்தும் நாம் பார்த்து வருகிறோம். பதிவாளருக்கும் துணைவேந்தருக்கும் இடையில் மோதல் போக்கு நிலவு வருவது பல்வேறு நிலைகளிலும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காதர் ஹுசைன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். காதர் ஹுசைன், நம்ம சில நாட்களாக இந்த தகவலை பார்த்துட்டு இருக்கோம். 2 நாட்களாக இது பேசுபொருளாக இருக்கிறது. துணைவேந்தரும் பதிவாளரும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் பதவியிலிருந்து நீக்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். என்ன நடக்கிறது தஞ்சை பல்கலைக்கழகத்துல? அதாவது திலகவதி, மொழிக்கென்று ஒரு பல்கலைக்கழகம் என்றால் அது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தான். தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டு சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்தில் கடந்த 2018-19 ஆண்டு பேராசிரியர் நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக துணைவேந்தருக்கு ஒரு புகார் சென்றது. அது மட்டும் இல்லாமல் லஞ்ச ஒழிப்புத்துறையும் அது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த விஷயத்தில் அப்போதைய துணைவேந்தராக இருந்த பாஸ்கரன் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 40 பேராசிரியர்கள் முறைகேடாக நியமனம் செய்யப்பட்டதாக தெரிவித்து அது தொடர்பான தொடர் விசாரணை அடிப்படையில் முறையாக விசாரணை நடத்தவில்லை என கூறி துணைவேந்தராக இருந்த திருவள்ளுவன் அவர்கள் கடந்த மாதம் 20ஆம் தேதி அதாவது ஓய்வு பெறக்கூடிய நிலையில ஆளுநரால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில பொறுப்பு துணைவேந்தராக சங்கர் நியமனம் செய்து 1 மாத காலமாக அவர் பொறுப்பு துணைவேந்தராக இருக்கிறார். அதே போல கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் பொறுப்பு பதிவாளராக தியாகராஜன் இருக்கிறார். இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா தியாகராஜனுக்கும் பொறுப்பு துணைவேந்தருக்கும் இடையே தற்பொழுது சிறு முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. அந்த முரண்பாடு காரணமாக ஒருவரை ஒருவர் குற்றச்சாட்டு தொடர்ந்து வைத்திருக்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒளிப்பதிவு காமிச்சிட்டு இருக்காரு. பதிவாளர் அறை என்பது தற்பொழுது பூட்டப்பட்டுள்ளது. பூட்டப்பட்ட நிலையில பதிவாளர் தியாகராஜன் அருகில் உள்ள அறையில காத்துக்கிட்டு இருக்காரு. ஏன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அப்ப அந்த 40 பேராசிரியர்கள் நியமனத்தில் ஒருவராக தியாகராஜன் இருப்பதாகவும் அவரை உடனடியாக இந்த பதிவாளர் பதவியிலிருந்து தான் நீக்குவதாக துணைவேந்தர் பொறுப்பாக இருக்கக்கூடிய சங்கர் அவர்கள் கடந்த 24ஆம் தேதி ஒரு உத்தரவை பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து பதிவாளராக இருக்கக்கூடிய தியாகராஜன், அதாவது பொறுப்பு துணைவேந்தராக இருக்கக்கூடிய சங்கர் அவர்கள் நாங்கள் பார்த்து நியமனம் செய்தவர் தான், அவரை பொறுப்பு துணைவேந்தர் தான் தவிர துணைவேந்தர் கிடையாது, அவருக்கு இந்த அதிகாரம் கிடையாது, ஆட்சிமன்ற குழுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தலைமைச் செயலகத்தில் தமிழ்வழித்துறை செயலாளர் வாய்மொழியாக தங்களை இந்த புதிய துணைவேந்தர் பதிவாளர் நியமனம் செய்வரை தங்களை பதிவாளராக இருக்குவதற்காக உத்தரவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது பதிவாளராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் பாத்தீங்கன்னா துணைவேந்தராக இருக்கக்கூடிய சங்கர் அவருடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய வெற்றி செல்வன் என்பவரை பதிவாளராக நியமித்து ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த ஆணை இவரிடம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை அவர் பதவியேற்பதாக இருந்தது பதிவாளராக. ஆனால் தற்பொழுது பதவியாளராக இருக்கக்கூடிய தியாகராஜனுடைய அறை பூட்டப்பட்டுள்ளது. அவரை பூட்டி சாவி அவர்கிட்ட இருக்கு. நம்ம பார்க்க முடியுது வாசல்ல காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. ஏனென்றால் தான் தற்பொழுது வரை பதிவாளராக நீடிப்பதாகவும் கூறி சாவி தர மறுத்து அவர் காத்திருக்கிறார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா புதிய பதிவாளராக பதவியேற்கக்கூடிய வெற்றி செல்வன் மற்றும் துணைவேந்தர் பொறுப்பு சங்கர் ஆகியோர் அவருடைய அறைகளில் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த அறை திறந்து உடனடியாக அவர் பதவி ஏற்க வேண்டும், அந்த பதவி ஏற்கக்கூடாது என கூறி இவர் பூட்டி வைத்திருக்கிறார். அது காலை வரை பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறது இந்த வெளிப்புற அறை பூட்டி இருந்தது. வெளிப்புற அறையை
துணைவேந்தர் ஆதரவாளர்களும் இவ்வளவு பூட்டி பிரச்சனைகள் வைத்திருக்கிறார்கள். நடந்து கொண்டிருக்கிறது புரிஞ்சுக்க முடியுது. பதிவாளர் துணைவேந்தர் இருவரும் ஒருவரை ஒருவர் பதவியிலிருந்து நீக்கி கொண்டு ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். இருவருமே வகிப்பது பொறுப்பு பதவிதான். அந்த வகையில யாருக்கு யாரை நீக்க உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது? இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்வது யார்? யார் நடவடிக்கை எடுக்கணும்? இதற்கு தீர்வு சொல்ல வேண்டியது யார் என்றால், ஆளுநர் நியமனம் என்பது ஒரு குளறுபடியாக இருப்பதாக நான் தொடர்ந்து செய்தியில் பார்த்துட்டு இருக்கோம். இதற்கு வந்து பர்மனன்ட் ஆளுநர் வந்து ஒரு நியமனம் செய்ய வேண்டும். அதே போல பதிவாளரும் நியமனம் செய்ய வேண்டும். இரண்டுமே ஆட்சி மன்ற குழுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கிறது. தற்போது சங்கர் இருப்பது பொறுப்பு துணைவேந்தராக ஆளுநர் தான் இதற்கான உத்தரவை இட வேண்டும். அவர்தான் வந்து துணைவேந்தரை நியமனம் செய்ய வேண்டும். துணைவேந்தரை ஆளுநர் நியமனம் செய்தால்தான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 40 பேர் மீதான விசாரணையை, பேராசிரியர் நியமன விசாரணை என்பது ஊழல் குற்றச்சாட்டாக எழுந்து விசாரணை மேற்கொண்டுள்ள நிலையில வந்து அது யார் யார் குற்றவாளிகள் என்பதை உடனடியாக தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். தெரிவித்து தகுதி உள்ளவர்களை வந்து தாங்கள் பணியாற்றுவதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தியாகராஜன் தரப்பினரும் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தான் இந்த தகுதி உள்ள நிலையில வந்து தனக்கு வந்து இந்த பதவி பறிக்கப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. துணைவேந்தர் பதவிதான் தற்பொழுது இந்த ஒரு பொறுப்பு பதவியாக இருக்கிறது. தான் 2022 ஆண்டு முதலே தான் இந்த பொறுப்பில் இருப்பதாகவும் தான் பார்த்து ஒரு பேராசிரியரை நியமனம் செய்ய வேண்டும் என்பதற்காக பொறுப்பாக சங்கரை நியமனம் செய்தனே தவிர இவர் வந்து துணைவேந்தர் கிடையாது, இவருக்கு தந்த உரிமை கிடையாது, ஆட்சி மன்ற குழுவுக்கும் தலைமைச் செயலகத்துக்கும் தான் அந்த உரிமை உள்ளது என கூறியிருக்கிறார். இதே நிலைமையில தான் தற்பொழுது இந்த பதற்றமான சூழ்நிலை நீடித்திருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா வல்லம் சரக காவல்துறை கண்காணிப்பாளர் அவர் தலைமையில வந்து காவல்துறையினர் இந்த அறையில பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இப்ப ஆட்சி மன்ற குழுவுக்கும் தலைமைச் செயலகத்திற்கும் தான் இதற்கான அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு பதிவாளர் சொன்னதா குறிப்பிட்டிருக்கிறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் காதர் ஹுசைன். தற்போது கல்வியாளர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் இது குறித்து பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் பதிவாளரை நீக்கம் செய்யறதும், பதிவாளர் நீங்கள் பொறுப்பு துணைவேந்தர் தான் அப்படின்னு அவரை பணி நீக்கம் செய்வதுமாக ஒரு குழப்பமான சூழல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. யாருக்கு தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல அதிகாரம் இருக்கிறது? இப்ப இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம்? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல இருந்தே நாங்க சொல்லிட்டு இருந்தோம், ஒரு பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் இல்லை என்றாலே அது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு யாருக்குன்னா மாணவர்களுக்கு தான். ஒரு துணைவேந்தர் இல்லாம ஒரு பல்கலைக்கழகம் இயங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்க சொல்றது வந்து நம்முடைய தமிழக கவர்னர் அவங்களுக்கும் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டருக்கும் ஒரு என்ன வேண்டுகோள் அப்படின்னா, இந்த அரசியல் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கொஞ்சம் மறைத்து அது டேக் இட் பிகைண்ட். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை டு அப்பாயிண்ட் ஒரு ப்ராப்பர் ஒரு குட் வைஸ் சான்சலர் ரொம்ப தேவை. இப்ப இந்த பொறுப்புன்னு இருக்கும்போது அதுல வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த பவர் வில் கோ டு த கமிட்டி. பொறுப்பு வீசி தாண்டி ஒரு கமிட்டி ஒன்று வச்சிருப்பாங்க, சிண்டிகேட் மாதிரி. அவங்களுக்கு தான் பவர் ஜாஸ்தி. இப்போ அவங்க வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க, இந்த மாதிரி மோதல் ரிஜிஸ்ட்ரார் வந்து இப்போ பொறுப்பு வீசி வந்து ரிஜிஸ்ட்ராரை வந்து டிஸ்மிஸ் பண்றாரு. ரிஜிஸ்ட்ரார் என்ன சொல்றாரு, நான் வந்து how can you can dismiss me, I am only you are only in charge அப்படின்னு. இப்ப இந்த மாதிரி சமயத்துல வந்து ஒன்னா சான்சலர் வந்து தலையிட்டு இல்ல ஹையர் எஜுகேஷன் தலையிட்டு இந்த கமிட்டிக்கு ஒரு இமிடியட்டா வந்து பவர்ஸ் கொடுத்து அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி மோதல்கள் வந்து கண்டிப்பா, அதுவும் இப்போ வந்து இன்னும் ஒரு 3 monthsல வந்து அட்மிஷன் டைம்ல நடக்கும்போது இந்த மாதிரி மோதல்கள் வந்து கண்டிப்பா மிகப்பெரிய பாதிப்பு தான் ஏற்படும் மாணவர்களுக்கு. ஏன்னா ஒரு எக்ஸாமினேஷன் சிஸ்டம், நாளைக்கு வந்து சிலபஸ் ரீவேம்ப், இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி மோதல்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா இருக்கு. இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியனும் ஆளுநர் ஆர் என் ரவியும் தான் இதுல தலையிட்டு இதற்கான முடிவை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க? கண்டிப்பாங்க. நன்றி சார், இணைப்பில் வந்து பேசியதற்கு. அதே போல கள விவரங்களை வழங்கிய செய்தியாளர் காதர் ஹுசைனுக்கும் நன்றி. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட்ஸ் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.